श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सेवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यत्पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कवीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं। बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं। वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्। याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै सतस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। तपस्वाध्याय निरतं तपस्वी वाक्विदाम्बरम् नारदं परिभप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददामि ह्येतत्व्रतं मम। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषी चाप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। ஸ்ரீமத் ராமாயணத்தில் பரதனுடைய ஒரு சபதத்தை நாம சிரவணம் பண்ணினோம். தர்மத்துக்கு யாரு முக்கியத்துவம் தரார்களோ, பாபத்துக்கு யாரு பயப்படுறார்களோ, அதர்மத்துக்கு யாரு துணை போகாம இருக்கிறார்களோ அவெல்லாம் ஒரு தப்புன்னு நேர்ந்தெடுத்துனா அது பரதன் மாதிரி தான் துடிப்பாங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் பரதாழ்வான். தான் தான் காரணமா இருக்கும் அப்படின்னு பரதனுக்கு ஒரு கவலை. அப்ப அந்த கவலைக்கு பரத சுவாமி சபதம் பண்றார். ராமருடைய வனவாசத்துல எனக்கு சம்மதம் இருக்குமானால் இன்ன பாவங்கள்லாம் என்ன வந்து சேரட்டும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நேர்மையான சபதம். எல்லாருமே ஒரு நேரத்துல ஹிருதயத்துல பாபத்துல பயம் இருந்தா தான் இந்த மாதிரி ஒரு நிலை எல்லாருக்கும் வரும். அது நமக்கு என்ன பெருசா ஆயிட போறது அந்த பாபம் பண்ணினா அப்படின்னு இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி சபதங்கள்லாம் அலட்சியமா போயிடும். பரதனுக்கு தர்மத்துல லட்சியம் இருக்கிறதுனால, சத்தியத்துல லட்சியம் இருக்கிறதுனால
பாபத்துல பயம் இருக்கிறதுனால பரதாழ்வான் அழகா இப்படி ஒரு சபதம் பண்ணினார். பாபத்துல பயம் அப்படின்னா பாபத்தை கண்டு பயந்து போயிட்டான்னு அர்த்தம் இல்லை. அத பண்ணினா எவ்வளவு தலகுனிவான நிலை நமக்கு ஏற்பட்டுடும் அப்படிங்கறதுல ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாகரூகனா இருக்கணும். பாபம் பண்றது பெரிய விஷயம் இல்லை. நாளையிலேருந்து நாமும் ஆஸ்திகனா இல்லாம நாஸ்திகனா போறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தெய்வம் இல்லை அப்படின்னு ஒரு கொடை பிடிச்சுண்டு ஒரு பேப்பர்ல போஸ்டர் போட்டுண்டு அதை செவுத்துல ஒட்டிண்டு இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சூதாடுறது விஷயம் இல்லை, மதுபானம் பண்றது விஷயம் இல்லை, மாமிசம் சாப்பிட்றது விஷயம் இல்லை. நாளையிலேருந்து அதை நாமும் செஞ்சிடலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா பெரிய விஷயம் எதுன்னா இதெல்லாம் செய்யாம வாழறது தான் பெரிய விஷயம். செய்யாம இருக்கிறவனுடைய ஒரு புனிதத்துவம் செய்யறவனுக்கு புரியாது. செய்யாம இருக்கிறவன் மதுபானம் பண்றவனுக்கு மதுபானம் பண்ணாதவனுடைய மகிமை தெரியாது. வேசியின் இடத்துல போறவனுக்கு வேசியின் இடத்துல போகாதவனுடைய மகிமை தெரியாது. தர்மத்துல இருக்கிறவனுக்கு அதர்மத்துல இருக்கிறவனுக்கு தர்மத்துல இருக்கிறவனுடைய மகிமை தெரியாது. பொய்யே பேசின்னு இருக்கிறவனுக்கு சத்தியமா வாழ்றவனுடைய மகிமை தெரியாது. அப்ப ராமாயணத்துல பார்த்தோம்னா சத்தியம் அப்படிங்கறதுக்காக தசரதர் அமைதியாயிட்டார். ஏன்னா சத்தியம்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சு கைகேயி தசரதரை பூட்டு போட்டுட்டா, எதுவும் செய்ய முடியாம. 60,000 வருஷம் இந்திராதி தேவர்கள் கூட யுத்தத்துக்கு வர முடியாது. தசரதனுக்கு எதிரியே கிடையாது. யாருமே அந்த தசரதனை நெருங்க முடியாத அவனுக்கு அப்பேற்பட்ட அந்த தசரதனுக்கு சத்தியம்ங்கிற ஒரு வார்த்தையினால கைகேயி அவனை தலகுனிய வச்சுட்டா. அப்ப அதை மீற முடியல, பொய் சொல்லி முடியல, சத்தியத்தை மீற முடியல. ராமரை அதனாலதான் காட்டுக்கு அனுப்புறார். அப்ப அந்த சத்தியத்தை காப்பாற்றணும்னு தான் ராமர் காட்டுக்கும் போறார். அப்பா நீ என்ன சொல்றது, நானே பட்டம் கட்டிக்கிறேன் அப்படின்னு தசரதர் இருக்க வேண்டியிருக்க. ஆனா இந்த இடத்துல தசரதர் வாக்க சத்தியம் பண்ணணும் அப்படின்னு ராமர் வனவாசம் போறார்னா அப்ப அவ சத்தியத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்காங்கிறது நம்ம ரொம்ப உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். ஏனோ தானோன்னு ராமாயணத்தை கேட்டுறக்கூடாது. சத்தியம்ங்கிற ஒரு வார்த்தைக்காக தசரதர் தலை குனிஞ்சார். சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக ராமர் 14 வருஷம் வனவாசம் போறார். அதே சத்தியத்துல பரதாழ்வான் 14 வருஷம் ராமர் மாதிரியே விரதத்தோட நந்தி கிராமத்தில் இருக்க போறார். அந்த சத்தியத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருந்தது. இப்போ பரதாழ்வான் அந்த சத்தியத்துக்காக தான் தன்னால பாவம் நேர்ந்தெடுத்தோன்னு பயந்து சபதம் பண்றார். அந்த சத்தியத்தில் இருக்கிறார் அவரும். அப்படி ஒரு பரதனுடைய மகிமை நமக்கு நேற்றைக்கு தெரிஞ்சது. அந்த பரதாழ்வான் தம்பி சத்ருக்னனோட சேர்ந்து அயோத்தி ஜனங்களோட சேர்ந்து ராமரை போய் அழைச்சிண்டு வரத்துக்கு புறப்படணும் அப்படின்னதும் அப்போ ஜனங்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். பரதன் மேலேயே மதிப்பு ஏற்கனவே இருந்தது. இருந்தாலும் பரதனுடைய ஒரு தியாகம், ராமரே சொல்றார் பரதஸ்ய கதாம் குரு, பரதன் தான் இந்த ராமாயணத்துக்கே பெரிய தியாகம் பண்ணவன் என்று சொல்றார். அப்பேற்பட்ட பரதாழ்வான் பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு வந்தார்னு முடிச்சோம். பரத்வாஜர் எல்லாருக்கும் விருந்து படைச்சார்னர் நேத்திக்கு சொன்னோம். அதை கொஞ்சம் விவரித்து சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு சுருக்கமா சொல்லிட்டோம் நேத்திக்கு.
பரத்வாஜர் யார் வந்தாலும் சாப்பிடாம விட மாட்டார். அவருடைய ஆசிரமத்துக்கு வரவால அயோத்தியில சதுரங்க சைன்யத்தோட பரதன் வந்திருக்கேங்கிறான். எத்தனை பேர் இருந்தா என்னப்பா, நாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம், கவலைப்படாத என்ன. தேவலோகத்திலேருந்து எல்லாத்தையும் வரவழைச்சார். அயோத்தி ஜனங்களுக்கு அதை பார்த்துட்டு அயோத்தி போகணுங்கிற எண்ணமே வரலையாம். ஏன்னா அவ்வளவு இருக்கான். இவெல்லாம் ரொம்ப நாளாச்சு குளிச்சு, அதாவது ராமர் பிரிஞ்ச அந்த துக்கம், தசரதர் இறந்து போன துக்கம், அதுலேருந்து மீளலை, அலைஞ்சின்னு இருக்கா இப்ப ராமரை பார்க்கறதுக்காக. அப்ப இவாளை நன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்கு எத்தனை அயோத்தி ஜனங்கள் இருந்தாலோ அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு 4 பேர் உடம்பு பூரா தலை பூரா எண்ணெய் தேய்ச்சி இவாளை குளிப்பாட்டுறா வெந்நீர்ல. அப்படி குளிப்பாட்டி குளிச்சு முடிச்சதும் இவாளுக்கெல்லாம் புது வஸ்திரம் வச்சிருக்கார் பரத்வாஜர். எல்லாம் தபசுனாலேயே வர வச்சுட்டார். அப்படியே மலை மாறி புடவை குவிஞ்சு இருக்கான். பட்டு புடவையா இருக்கான், கூரை புடவையா இருக்கான், 9 கஜமா இருக்கான், 6 கஜமா இருக்கான். பெங்கால் காட்டன்ல இருந்து மைசூர் சில்க்ஸ்ல இருந்து விதவிதமான புடவைகள் கடைக்கு போனா கூட கிடைக்காது, அவ்வளவு இருக்கு. வேஷ்டியிலும் விதவிதமான பார்டர், 9 வேஷ்டி, 16 வேஷ்டி, எல்லாம் ரெடியா இருக்கு. புது புது பட்டு வஸ்திரங்கள்லாம் ரெடியா இருக்கு. எல்லாரும் ஒன்னு கை போட்டுன்ட்டு புடவை புதுசா ஒன்று உடுத்திண்டு சச்சா இது நன்னா இல்லைன்னு கைட்டி போட்டு வேற ஒன்று உடுத்திக்கிறாளாம் அங்க அயோத்தி ஸ்திரீகள்லாம். அதுவும் சரியில்லைன்ட்டு இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு வேற உடுத்திக்கிறா. ஒருத்தி எனத்துக்கு தீபாவளிக்கு இருக்கட்டும், நவராத்திரிக்கு இருக்கட்டும் ஒரு 10 புடவை உள்ள எடுத்து வேற வச்சுக்கிறாங்க. இப்படி ஏன் இப்படி கைட்டி போட்ட, இதை யாரு சரி பண்ணுவா, இன்னொரு வஸ்திரத்துக்கு எங்க போறது, இப்படிலாம் கேட்க ஆளே கிடையாது. இன்னும் மலை மாறி குவிஞ்சிருக்கு புடவை வேஷ்டிலாம், பட்டு வஸ்திரங்கள்லாம். அப்புறம் சாப்பாடு பெரிய மலை மாறி அன்னம் தயாரா இருக்கு. சாம்பார் கிணறு, ரசக்கிணறு, கிணறு மாதிரி இருக்கான். கிணறுல இருந்து எடுத்து எடுத்து கொட்டிக்க வேண்டியதுதான் சாம்பார். அப்பெல்லாம் நிறைய மலை மாதிரி அடுக்கி வச்சிருக்கா. பாயசம் நிறைய இருக்கு, விதவிதமான பிரசாதங்கள் எல்லாம் பரத்வாஜர் தபசுனாலேயே வர வச்சார். ஒரு க்ஷணத்துல எல்லாம் செஞ்சிடுவா மகரிஷிகள்லாம், அவளால முடியாததே கிடையாது. இவ்வளவையும் சாப்பிட்டு 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 போருன்னே தோணல அவளுக்கு. அவளுக்கு போரும்னே தோணல. பொதுவா ஒரு வசனம் சொல்லுவா, சோர்கண்ட இடமே ஸ்வர்க்கம் அப்படின்னு. அது மாதிரி இவாளுக்கு இங்கேருந்து போக மனசு இல்லை. ஒருத்தர் கேட்கிறார், டேய் போலாமா, எங்க, ராமரை பார்க்க. ராமர் அங்கேயே இருக்கட்டும், அயோத்தி அங்கேயே இருக்கட்டும். பாத்தியா இப்படி ஒரு இடம் இருக்குன்னு நம்ம தசரத சக்கரவர்த்தி இவ்வளவு நாளா சொல்லவே இல்லை பாரு. சொல்லியிருந்தா என்னடா பண்ணியிருப்பேன், நான் ரிட்டையர்ட் ஆன அன்னைக்கே இங்கேயே வந்து செட்டில் ஆயிருப்பேன் கிராமத்தை. இப்படி ஆளுக்காலு இத மாதிரி இவாளுக்கேன்னா பரதனுக்கு அப்ப எவ்வளவு உயர்ந்ததான வழி பண்ணியிருப்பார் பரத்வாஜர். ரொம்ப மேனக்கையெல்லாம் வரவழைச்சு என்னென்னமோ செஞ்சு பார்த்தார். அவளுக்கெல்லாம் இவா மயங்கல. அங்க ஒரு சிம்மாசனத்தை பார்த்ததும், ஒரு சேர், ஒரு ஆசனத்தை பார்த்ததும் ராமர் இதுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் சீதை உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் பரதாழ்வான் அவளுக்கு புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ற மாதிரியும் ஒரு தியானம் பண்ணார். ராத்திரி பூரா அந்த தியானத்திலேயே போயிடுது. மறுநாள் இதெல்லாம் மறைஞ்சது. பரதனும் சத்ருக்கனும் வந்து நமஸ்காரம் பண்ணா. ராமர் எங்க இருக்கார் அப்படின்னதும், சித்திரகூடத்துல உனக்காக காத்துன்னு இருக்கார் ராமர் அப்படின்னு சொல்ல. இப்ப ராமர் காத்துன்னு இருக்காருன்னா பரதன் வந்து அழைச்சிட்டு போவான் அப்படிங்கிறதுக்காக காத்துன்னு இருக்கல. பரதன் வந்து அவன் ரொம்ப கஷ்டத்துல கவலையான நிலையில வருவான், அவனை சமாதானம் பண்ணி
ராஜ்யத்துக்கு திருப்பி அனுப்பணுங்கிறதுக்காக ராமர் இருக்கார். அந்த பரதன் ராமரை பார்க்கறதுக்காக ஓடி ஓடி வரான். சித்திரகூடத்துல சீதையோட அழகா ராமர் நேரத்தை கழிச்சுட்டு இருக்கார். சஞ்சாரம் பண்ணிட்டு அந்த சித்திரகூடத்துல மந்தாகினின்ற நதி, மாத்யக்கேகினி சித்திரகூடகடகே மந்தாகினி மீதுரே பிரத்யக்ர பிரசவஸ்ய கேசரதரோ பிரச்சாய சீதே தலே கௌசல்யா தரணே விதேகதுயிது குர்வாணமங்கே சிரஹ காணாம்போதநிதிம் பஜே ரகுகுல பிராச்சீன பாக்யம் பிரபு. மதம் பிடிச்ச மயில்கள்லாம் தோகை விரிச்சு ஆடுறது. மயில்களுக்கு மதம் பிடிக்கிறது எதை பார்த்துன்னா, பொதுவா நீருண்ட மேகத்தை பார்த்தா மயில்களுக்கு அது ஒரு ஆக்கர்ஷணம் பண்ணி உடனே தோகையை விரிச்சு நாட்டியம் ஆடும். ஆனா ராமருடைய சரீரத்தை பார்த்தாலே அது நீருண்ட மேகமோன்னு தோணி உடனே நாட்டியம் ஆடுறதான். ராமரை பார்த்ததுலயே மயில்களுக்கு மதம் பிடிக்கிறது ராமனுடைய திருமேனியனுடைய அழகை பார்த்து. ஏன்னா ராமர் நீலமேக சாமலனா இருக்கிறதுனால, மேகவண்ணனா இருக்கிறதுனால அப்படி. அதுல சீதை மின்னல் கொடி போல படர்ந்து இருக்கிறதுனால, மேகமூட்டமா இருக்கும் பொழுது மழை வரத்துக்கும் போது மின்னல் அடிக்குமே, அது போல சீதை அங்க இருக்கா. அதனால மயில்லாம் தோகை விரிச்சு ஆடுறது. இப்படி அந்த மந்தாகிரி நதியை சுத்தி அழகா வந்துட்டு இருக்கும் பொழுது ராமர் நிறைய புஷ்பங்களை எடுத்து ராமரே தொடுக்கிறார். ராமருக்கு சர்வ கலையும் தெரியும். சீதையினுடைய சிரசில வச்சு விடுறார். சம்பக புஷ்பம், பலவிதமான புஷ்பங்கள் அங்க. அங்க குங்குமப்பூ அப்படின்னு நாமெல்லாம் இத்தினோண்டு ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கிறோமே குங்குமப்பூன்னு, அந்த மரம் அங்க இருக்கு. அந்த மரத்துலேருந்து குங்குமப்பூ கீழே நிறைய உதிர்ந்து இருக்கு புஷ்பம் மாதிரி. பகவானுக்கு எங்க போனாலும் ஐஸ்வர்யம் தானே. பகவான் அந்த குங்குமப்பூனுடைய அந்த மரத்தடியில போய் படுத்துக்கிறார். சீதை பாத சேவை பண்றா. அப்ப அங்க ரெண்டு பட்சிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு கத்துறது. ஒரு பட்சி கத்துறது, தீனமா கத்துறது. ராமர் கண்கள்லேருந்து கண்ணீர் வருது. அப்போ சீதை கேட்கிறா, என்னத்துக்கு நீங்க அலறலிப்போன்னு. இல்ல அங்க ஒரு பட்சி கத்துறதே உன் காதுல விழறதா? ஆமா, அது புத்ரா புத்ரான்னு தன் குழந்தைய தீனமான குரல்ல கூப்பிடுறது. அப்படிதானே இப்ப எங்க அம்மா ராமானு ராமானு கதறின்னு இருப்பா. ஒரு அம்மாவுக்கு பிடிச்ச புத்திரனா இல்லாம போயிட்டனே, அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புத்திரனா போயிட்டனே, பிடிச்ச புத்திரனா இருந்தாலும் கஷ்டத்தை கொடுக்கிறனே என்று கவலைப்பட்டுட்டே இருக்கும் பொழுது சீதை சமாதானம் பண்றா. அப்போ மரத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள்லாம் கலகலகலகலன்னு பயங்கரமான பேரிரை சத்தம் கேட்கறது, பயப்படுறது. அந்த பட்சிகள்லாம் ஏதோ பேர் இறைச்சல் சத்தம் கேட்கறது. லக்ஷ்மணா மரம் ஏறி பாரி யார் வரான் அப்படின்னதும் லக்ஷ்மண சுவாமி மேலே ஏறி பார்க்கிறார். அயோத்தியினுடைய கோவிதார கொடி தெரியறது. இந்த பரதன் தான் வரான் போல இருக்கு சதுரங்க சைன்யத்தோட. உடனே லக்ஷ்மண சுவாமி கீழே இறங்கினார். அண்ணா, மண்ணிய கூப்பிட்டு நீங்க ஆசிரமத்துக்குள்ள போங்க, இன்னைக்கு ஒரு கை பாத்திர இந்த பரதனை ராஜ்யத்தை புடுங்கின்றதோட இல்லாம இங்க வந்து நம்ம பிராணனையும் புடுங்கிறதுக்காக வந்திருக்கான் இந்த பய. என்ன தைரியம் இருக்கும், அவன் சதுரங்க சைன்யத்தோட வருவான். இன்னைக்கு நானா அவனான்னு ஒரு கை பாத்துறேன், நீங்க முதல்ல போங்க. உடனே ராமர் சொன்னார், ஏன்பா அவன் என்ன பார்க்க வரான்னு நீ நினைக்க கூடாதா? ராஜ்யத்தை பிடிங்கின்றான் ராஜ்யத்தை பிடிங்கின்றான், எப்ப பார்த்தாலும் அதையே சொல்றேன். ராஜ்யத்தை அவன் பிடிங்கின்றான், அவ்வளவுதானே நீ கவலைப்படுற? சரி, அந்த பரதன் வரட்டும், அவன்கிட்ட சொல்றேன். என்ன சொல்றேன், இந்த மாதிரி ராஜ்யத்தை நீ வந்து லக்ஷ்மணன் இடத்துல ஒப்படைச்சிடு, பரதா நீ என் கூட வா அப்படின்னு நான் அவனை கைங்கரியத்துக்கு அழைச்சுக்கிறேன்.
நீ போய் ராஜ்யத்தை பார்த்துக்கோ சொல்லிட்டுமா அப்படிங்கிறார் ராமர். லக்ஷ்மண சுவாமி சொல்றார், இல்ல உங்களை பார்க்கத்தான் வரான்னு நான் நினைக்கிறேன், நாம போய் ஆசிரமத்தில் காத்துன்னு இருப்போம். ஏன்னா லக்ஷ்மணருக்கு ராமரை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிய முடியாது. இப்படி சொன்னாதான் அவன் வாய அடைப்பான்னு ராமர் சொல்றார். ராமருக்கும் லக்ஷ்மணனை விட இஷ்டம் கிடையாது, பின்னாடி வரும். அதனால ராமர் போய் அங்க தயாரா இருக்கார். வரக்கூடிய பரதன் லக்ஷ்மணன் சத்ருகுணனுடைய கையை பிடிச்சிட்டு வேகமா வரான். பல மலைகள் தாண்டி பல காடுகளை தாண்டி மலையா தாண்டி இறங்கி இறங்கி வரான். வரும்பொழுதே யா அவண்ண ராமம் திரக்ஷ்யாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேகீம் வா மகாபாகாம் நமே சாந்திர் பவிஷ்யதி யாவண்ண சந்திர சங்காசம் தத்ரக்ஷ்யாமி சுபானனம் भ्रातुः पद्म विशालाक्षं न मे शान्तिर्भविष्यति यावन्न राज्ये राज्यार्हः पितृभैतामहे स्थितः अभिषिक्तो जलक्लिन्नो न मे शान्तिः भविष्यति यावन्न चरणौ भ्रातुः पार्थिवव्यञ्जनान्वितौ शिरसा प्रग्रहीष्यामि न मे शान्तिः भविष्यति. சாந்தி இல்ல ஹிருதயத்துல. ஓடிண்டு வர அந்த பரதன் ராமரை நினைச்சுண்டு, ராமருக்கு உடம்பு இழைச்சு போகாம இருக்கணும், வனவாசத்துல கருத்து போகாம கருப்பா இல்லாம கருத்துறாம இருக்கணும், புஷ்டியா இருக்கணும். அப்படி ஏதாவது அவருக்கு ஆயிருந்ததுன்னா என் மனசு சாந்தியா ஆகாது. அவருக்கு எதுவுமே ஆகாம அந்த பொன்மேனி அப்படியே இருந்தா தான் நான் சாந்தமா இருப்பேன் அப்படிங்கிறான். அந்த சீதா மன்னிய முகமலர்ச்சியோட நான் பார்க்கணும். வாடி போய் இருந்ததுன்னா நான் சாந்தமா இருக்க மாட்டேன், உருக்குலைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு தேடிண்டு வரக்கூடிய அந்த பரதன் எப்படியாவது அந்த ராமருக்கு அப்பா வழியில வந்திருக்கக்கூடிய ராஜ்யத்தை ஒப்படைச்சிடணும், அதை வாங்கிண்டா தான் எனக்கு சாந்தி ஏற்படும், இல்ல நான் சாந்தி வராது என்று நமே சாந்திர் பவிஷ்யதி நமே சாந்திர் பவிஷ்யதின்னு அப்படின்னு ஓடி 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 வரக்கூடிய அந்த பரதனுக்கு அந்த இடத்துல ஒரு அடையாளமா ஏதோ ஒரு கயிறு கட்டியிருந்தா இந்த பக்கமா தான் போகணும்னு கயிறு கட்டியிருக்கா போல இருக்கு. இப்படியே தேடிண்டு வரக்கூடிய அந்த பரதன் லக்ஷ்மணனையும் நினைக்கிறார். தம்பி லக்ஷ்மணனுடைய முகமும் வாடி போயிருக்க கூடாது, அவனும் வாடி போயிருந்தா எனக்கு மனசு சாந்தி ஏற்படாது என்று சொல்லி அதோ ஒரு ஆசிரமம் தெரியறது அப்படின்னு சத்ருக்னா வா என்று கையை பிடிச்சி வேகமா வரும் பொழுது ராமருடைய கோதண்டம் இருக்கு, அங்க மர உரி உழைச்சிருக்கார். அதோ இருக்கார் நம்ம அண்ணா ராமர், அதோ இருக்கார் ராமர், அதோ இருக்கார் ராமர்னு ஆசிரமத்து வாசல்லையே பொத்துனு கீழே விழுந்துட்டான். உடனே ராமர் ஓடி வந்து பரதனையும் சத்ருக்னனையும் மடியில போட்டுக்கிறார். பரதனுக்கு சாந்தி இல்ல சாந்தி இல்லன்னா எதுலன்னா கேக்கே ராஜ்யத்துல 12 வருஷம் மாமாவாத்துல இருக்கும் போது சாந்தி இல்ல. அயோத்திக்கு திரும்பி வந்தப்போ அயோத்தியே அழுது வடியறது, அதனால சாந்தி இல்ல. தசரத அரண்மனையில இல்ல, அந்த புறத்திலும் இல்ல, அந்தர்தானம் உயிரே போயிடுத்து அவருக்குன்னு அதை கேட்டதுனால சாந்தி இல்ல. ராஜ்யத்துல இல்ல, இந்த ராமரும் வனவாசத்துக்கு போயாச்சுங்கிறதுனால மனசு சாந்தி இல்ல. அங்கேருந்து ராமரை தேட புறப்பட்டு வந்த அந்த பரதன் நந்தி அந்த சிங்கவேரபுரத்துல குஹனுடைய இடத்துலயும் ராமர் இல்லாததுனால சாந்தி இல்ல. அந்த பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு வந்தா அங்கேயும் ராமர் இல்லாததுனால சாந்தி இல்ல. இப்ப சித்திரகூடத்துல அந்த ராமரை பார்த்ததும், அந்த ராமர் மடியில உட்கார்ந்துண்டதும், அந்த ராமர் மடியில சாஞ்சின்றதும், அந்த ராமர் மடியில படுத்துண்டதும், ராமர் அப்படி தடவி கொடுத்ததும் அந்த பரதனுக்கு அதாவாசம் சாந்தே அகிருத சுகிருதானாம் அசுலபம் நவாம்போதஷ்யாமம் நளினநயனம் வல்கலதரம் அதாவாசம் சாந்தே. இனம் புரியாத ஒரு ஆனந்தம், ஒரு சாந்தி இருக்காங்க. இப்படி பார்த்தா அந்த ராமரை, எங்க அண்ணா ராமரை பார்க்கிறேன்னு சொல்லல,
தசரத சக்கரவர்த்தியினுடைய மூத்த பையனை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லல. ஒரு இடத்துல குபேரன்னு சொன்னார் வால்மீகி ராமரை, அந்த மாதிரியும் சொல்லல. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது என்ன சொன்னா, ததர்ஷ பரதோ குரும், ஆச்சாரியனை பார்த்தேன்னு சொன்னா, குருவை பார்த்தேன்னா. அப்படின்னா என்னன்னா, ஒரு குருவனிடத்துல வந்தா மட்டும்தான் ஒருத்தனுக்கு மனசுல சாந்திங்கிறது உண்டாகும். உலகத்துல எங்க போனாலும் சாந்தி ஏற்படாது. அமைதிங்கிறது குருவனிடத்துல மட்டும்தான் உண்டாகும். அப்படி வந்த அந்த பரதனுக்கு ராமரை பார்த்தா குருவா தோன்றலாம். ஆனா இப்படி வந்த பரதனை பார்க்கிறார் ராமர். புள்ளினன் அவன் புனைந்த வேடத்தை பல்முறை நோக்கினான், பலவும் உண்ணினான், அல்லலில் அழுங்கினை ஐய ஆளுடை மல்லுயர் தோழியான் வலிய நோவென்னான். ராமர் அவனை இப்படி பார்க்கிறார் ஏற இறக்க. ஏன் பரதன் இப்படி வந்திருக்கான்? பட்டாபிஷேகம் பண்ணிக்கலையா? அப்பா இருக்காரா இல்லையா கேட்க, எடுத்ததுமே அப்பா இல்லையான்னு கேட்க கூடாது. அதனால மனசுல நினைச்சுக்கிறார். அதனால பட்டாபிஷேகம் பண்ணிக்கலையா, ஏன்பா ராஜரீகமான காரியங்கள் எல்லாம் அவன்கிட்ட விசாரிக்கிறார். ராஜ்யம் எப்படி போயின்னு இருக்கு, நிதி கோஷம் எப்படி இருக்கு, தன கோஷம் எப்படி இருக்கு, தானிய கோஷம் எப்படி இருக்கு, நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்கா, நீ ராஜ்யத்துல கரெக்ட் எல்லா ஜனங்களையும் ஒழுங்கா நடத்துறியா, வித்வான்கள் எல்லாம் மரியாதை பண்றியா, சபையில அப்பப்போ வித்வத் சதஸ் நடத்துறியா, அப்பப்ப ஜனங்களுக்கு வேண்டிய விஷயத்த சரியா பண்றியா, அவளிடத்துல பிடிக்க வேண்டிய வரிய ஒழுங்கா பிடிச்சி அவள் கொடுக்க வேண்டிய சௌக்கியத்தை கொடுக்குறியா, நாட்டு மக்களை யாரும் எதிரிகள் தொடாம பார்த்துக்கிறியா, ராஜ்யத்துல நீ எடுக்கக்கூடிய முடிவை மந்திரிகளோட ஆலோசனை பண்றியா, உன் முடிவு என்னங்கிறத அப்புறமா தெரிவிக்கிறியா கேட்கிறார் ராமர். பரதன் இதெல்லாம் ராஜ்யம் அரசாட்சி பண்றவனுக்கு தானே, எனக்கு இல்லையே. அப்போ ராமர் கேட்கிறார், நான் கேட்டுட்டே இருக்கேன்னு எதுவும் சொல்லல. தசரதன் ஒருத்தர் இருந்தா நீ இப்படி கிளம்பி வந்திருப்பியா? அவர் என்ன இல்லையா, எங்கேயாவது போயிட்டாரா? ஏன்பா நீ இந்த மாதிரி நிலையில வந்திருக்க? ஏன் இப்படி வந்திருக்க? உடனே அப்பா சௌக்கியமான்னு கேட்டதும் பரதன் கதறிண்டே சொல்றான், துவாமேவ சோச்சன் தவ தர்ஷனேப்சு त्वय्येव सक्ताम् अनिवर्त्य बुद्ध्यः त्वया विहीनः तव शोकरुग्णः त्वां संस्मरन् अस्मदमीत अस्मदिदः पिता मे त्वामेव सोचन् अन्ना பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்பா வார்த்தையை சத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ காட்டுக்கு வந்துட்ட. உம்மை விட்டு பிரிஞ்சதும் உம்முடைய பிரிவாற்றாமையினால, உம்முடைய விரகமாகிய வியாதியினால, உம்மிடத்திலேயே சென்ற மனசை திருப்ப முடியாதபடி உம்மையே நினைச்சு ராமா ராமா ராமான்னு கதறிண்டு கத்திண்டு உம்முடைய தகப்பனார் அஸ்தமிச்சு போயிட்டார். அப்பா போயிட்டார்னதுமே ராமர் அப்படியே வேறறுந்த மரம் மாறி விடறார். லக்ஷ்மணன் கீழே விடறான், கதறான். சீதை அழறா. சீதையை பார்த்து சொல்றார், சீதை நீ கங்கையிலையும் யமுனையிலையும் அஸ்வத்த மரம் ஒன்னொன்னுத்திலையும் எங்க மாமனார் சௌக்கியமா இருக்கணும், மாமியார் சௌக்கியமா இருக்கணும், குடும்பம் சௌக்கியமா இருக்கணும்லாம் பிரார்த்தனை பண்ணியே உன் பிரார்த்தனை வீணா போயிடுத்தேங்கிறார். இனி உனக்கு மாமனார் இல்லையே, இனி எனக்கு அப்பா இல்லையே. சர்வ சம்ஸ்காரங்களும் ராமருக்கு தெரியும். உடனே அங்க இருக்கக்கூடிய மந்தாகினி நதிக்கு லக்ஷ்மணனும் அவரும் போனார். ராமர் தசரதருக்கு செய்ய வேண்டிய ஈம கடன்கள் எல்லாத்தையும் சாஸ்திர பிரகாரம் தான் செஞ்சார். ராமருக்கே தெரியும், எல்லாமே சர்வசாஸ்திரமும் தெரியும், எல்லாம் அத்தியனம் பண்ணியிருக்கார், படிச்சிருக்கார். ராமர் படிச்சிருக்கார் அப்படின்னா ராஜாக்குரிய லட்சணங்கள் எல்லாம் ராமருக்கு தெரியும். ராமர் படிக்கணும் அப்படின்னா இன்ஜினியர் படிக்கணும்னு தான் அவசியம் இல்லை. ஏன்னா இன்ஜினியர் படித்தவா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடுமான்னு.
அவள்கிட்டே ஒரு சந்தேகம் கேட்டால் ஒரு புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணி தான் சொல்லணும். அதனால இன்ஜினியர் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ராமருக்கு 1000 கலை 64 கலையும் தெரியும். அவருக்கு வசிஷ்டர் இடத்துல படிச்சார். படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ராமம் அக்லிஷ்ட கர்மானங்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விஷயம் ராமர் சிரமப்பட்டு முயற்சி பண்ணணும்னே இல்லை. ராமர் எடுத்தாலே அவருக்கு அது வந்துரும்னு சொல்லியிருக்கு. அதனால ராமர் படிக்கணுங்கிறதெல்லாம் சாதாரண அறிவு இல்லாதவனுக்கு தான் படிப்பெல்லாம். அறிவு நன்னா இருக்கிறவனுக்கு படிப்புங்கிறது ஒரு பேருக்கு தான், அது ஒரு சான்றிதழுக்கு தானே தவிர அறிவு இருக்கிறவனுக்கு படிப்புனால எதுவும் வேணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா படித்தது எல்லாத்தையும் நாம இந்த உலகத்துல இம்ப்ளிமெண்டா பண்ணிட்டு இருக்கோம். படித்தது யார் இம்ப்ளிமெண்ட் பண்றா? படித்ததுலேயே குறுக்கு வழி என்னங்கிறது தான் எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்றா. இன்னைக்கு எல்லாமே குறுக்கு வழியில தான் உலகமே போயிட்டு இருக்கு. நேர்மையான ஒரு உலகம் இன்னைக்கு கிடையாது. அதனால ராமர் படிச்சாரானா, ராமரே இல்லைன்னு சொல்றவனுக்கு ராமர் படிச்சா என்ன படிக்கலன்னா என்ன, அது அவனுக்கு அனாவசியம். அவர் ராமர் ஒரு பெரிய பாலம் கட்டினார்னா அவர் இன்ஜினியரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சக்கரவர்த்தி ராஜா. ஏன்னா இன்னைக்குமே தஞ்சாவூர் கோவில்ல போய் பார்த்தோம்னா அதுல ஒரு பெரிய கல்லு கிட்டத்தட்ட அது ரொம்ப 1000 கிலோ 2000 கிலோ மேல வெயிட். அப்பேற்பட்ட கல்ல அந்த கோபுரத்து உச்சியில கொண்டு போய் வச்சா இன்னைக்கு இருக்கக்கூடிய சௌகரியங்கள் இல்லாத அந்த காலத்துல ஒரு ராஜா அதை எப்படி அங்க கொண்டு போய் வச்சிருக்க முடியும்? அதுதான் அறிவாளிக்கு அழகு. ராஜாலாம் அவ்வளவு புத்திசாலியா இருக்கணும். ராஜாவுக்கு புத்தியே இல்லாதவனா ராஜா இருந்தா என்ன பண்ண முடியும்? புத்தி இருக்கிறவனுக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்கணும். முட்டாளுக்கு ராஜ்யத்தை கொடுத்தா என்ன ஆகும்னா ஜனங்களும் முட்டாளாவே தான் இருப்பா. அதனால இந்த இடத்துல சர்வசாஸ்திரமும் ராமருக்கு தெரியும், சம்ஸ்காரங்கள் எல்லாம் தெரியும். அதனால சம்ஸ்காரங்களை பண்ணிட்டு உட்கார்ந்தார். அதுக்குள்ள கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி, வசிஷ்டர், சுமந்தர், நாட்டு ஜனங்கள் எல்லாரும் ஆஜராயிட்டா. அந்த இடமே அமைதியா இருக்கு. காரியத்தை சாதிச்சுக்கணும் பரதனுக்கு. அதனால பட்டுனி எழுந்துட்டான். பரதன் சொன்னான், ஏதோ நடந்துடுச்சு அண்ணா, அதை மனசுல வச்சுக்க கூடாது. கைகேயி அம்மா கூட கதறா, தான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேன்னு. நீங்க வெறுமை இப்படி தலைய சாச்சா போதும், இங்கேயே உங்களுக்கு கிரீடத்தை சாத்தி பட்டாபிஷேகம் பண்ணி உங்களை பல்லாக்கில் அழைச்சின்னு நாங்க போயிடுவோம், சிம்மாசனத்தில் எடுத்துட்டு. அதனால ராஜ்யத்தை இதை என் தலையில கட்டிடலான்னு நினைக்காதீங்க. இது என்னுடைய ராஜ்யம் இல்ல, உங்க ராஜ்யம் தான். ராமராஜ்யம் தான் இது, பரத ராஜ்யம் இல்ல. அதனால நீங்கள் தலையை அசைச்சா போரும். உடனே ராமர் சொல்றார், இல்லப்பா நான் என்ன ஆத்துல சண்டை போட்டு வந்துட்டேன், அதனால நீ என்ன சமாதானம் பண்ண வந்திருக்கேன்னு நினைச்சியா? நான் ஒன்னும் சண்டை போட்டு வரலையே. இல்ல குடும்பத்துல இருந்தா பந்தம் ஆயிடும், அதனால முமுட்சுவா போயிடலாம்னு வந்துட்டேன்னு நினைச்சியா? சன்னியாசியா போயிடலான்னு வந்தேன்னு நினைச்சியா? பரதா நான் பட்டம் கட்டிக்கணும்னு தான் ஆசையா இருந்தேன்பா, ஆனா நடந்தது வேறையா போயிடுது. இதுக்கு காரணம் கைகேயி அம்மாவோ அப்பாவோ அவெல்லாம் காரணம் இல்லைங்கிறது எனக்கு புரிஞ்சுடுது. இதுக்கு காலம்தான் காரணம். நீ அதை புரிஞ்சிக்காம இங்க நிக்கிற. ஏன்னா மனுஷனுடைய சங்கல்பம் ஒரு மாதிரி இருக்கு, தெய்வ சங்கல்பம் ஒரு மாதிரி இருக்கு. மனுஷனுடைய சங்கல்பம் என்னைக்கும் ஜெயிக்காது, தெய்வ சங்கல்பம் தான் ஜெயிக்கும். ஒரு கால் மனுஷன் நடந்துடுச்சுன்னா தெய்வம் அதை நினைச்சிருந்ததுனாலதான் மனுஷன் அதை நடத்த முடிஞ்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தன் ஜெயிச்சா மட்டும் நான் தான் ஜெயிச்சேன் என் சாமர்த்தியத்தினாலேங்கிறான், தோத்து போனா தெய்வம் என்னை இப்படி தோக்கடிச்சிடுத்துங்கிறான். அப்ப தோக்கடிக்கிறது மட்டும் தெய்வம், ஜெயிக்கிறது இவனா? அப்ப ரெண்டுமே பகவான் தான். அதனால மனுஷன் என்னைக்குமே சுதந்திரன் கிடையாது. அவன் அவனுடைய ஹிருதயத்திலேயே நல்லா தெரியும் சுதந்திரன் இல்லை.
என் இஷ்டத்துக்கு நான் எங்க வேணா போவேன், என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மனுஷன் எங்க வேணா போவேன்னு எங்க போறானோ அவன் சுதந்திரமா அங்கேயே இருந்துடவும் முடியாது. அங்கேயும் ஒரு காலம்தான், அப்புறம் அங்கேயிருந்து கிளம்பி ஆகணும், இல்லைன்னா அவளே துரத்திடுவா. அப்ப எல்லாமே என்ன, காலம்தான் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது. காலத்துக்கு உட்பட்டவர்கள் தான் எல்லாருமே. காலம்தான் இன்னைக்கு என்னை இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. காலம்தான் ஒருத்தரை சேர்க்கிறது, காலம்தான் ஒருத்தரை பிரிக்கிறது. அதனால இந்த இடத்துல சொல்றா, ஒருத்தன் எவ்வளவு உயரம் போனாலும் கீழே இறங்கிதான் வரணும், சொர்க்கலோகத்துக்கே போனாலும் இறங்கிதான் ஆகணும். இன்னைக்கு நாம உயிரோடு இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ சத்தியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மரணம்ங்கிறதும் சத்தியம். மரணாந்தந்து வைரினம் ஜீவிதம்ங்கிற மரணாந்தந்து ஜீவிதம். அதனால நாம இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இப்படி உயிரோடு இருக்கோமோ பேசிட்டு இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரிவுங்கிறது சத்தியம். ஒரு நாள் சேர்ந்தவன் பிரிஞ்சேதான் ஆகணும், பிரிஞ்சவா ஒரு நாள் சேர்ந்துதான் ஆகணும். எல்லாம் காலத்தினுடைய கட்டுப்பாடுல இருக்கு. வரதா, நம்ம அப்பா எப்பேற்பட்டவா மகாத்மா, அவருடைய தர்மம் அவரை ரட்சிக்கும். இனிமேல் நம்மளை நினைச்சுதான் நாம துக்கப்படணும். அப்பா எப்படி இருந்தாரோ அதே போல நாமும் வாழ்ந்து காட்டணும். நீ எவ்வளவுதான் சம்பாதிச்சு வை பரதா, அது என்னைக்கா இருந்தாலும் செலவாயிடும். அதனால தனானி பூமௌ பசவச்ச கோஷ்டே பாரியா கிரஹீத்வா ஸ்மஷா சகானே சகா ஸ்மஷானே. தனானி பூமௌ, எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்த்து பூமியில புதைச்சி வச்சாலும் அந்த காலத்துல ஒண்ணு அது பூகம்பம் வந்து போயிடும், இல்ல நெருப்பு பத்தி எரிஞ்சிடும். கடைசி மூச்சு விடும் பொழுது புத்திரர்கள் பணம் எங்க வச்சிருக்க பணம் எங்க வச்சிருக்கன்னு கேட்பா. ஆனா இவன் இன்னும் இருப்பேன் நினைச்சிட்டு சொல்லாம இருப்பான். கடைசியில அது பூமியோட பூமியா பணம் போயிடும், இவனும் உயிர் போயிடும். உயிர் போயிடுத்துன்னா மனைவி அழுதுண்டே இருப்பா. நேற்று வரைக்கும் படுத்துட்ட மனைவி இன்னைக்கு பக்கத்துல படுக்க முடியாது அவனோட, ஏன்னா அவனை காட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவா. அதனால பாரியா கிரஹீத்வா, அவள் வீட்டு வாசல்ல வரைக்கும் தான் கணவனுக்காக அழுது வர முடியும், அதுக்கப்புறம் வரக்கூடாது. இன்னைக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு தர்மம் சொன்னோம்னா நாங்கெல்லாம் வந்தா என்ன தப்பா அப்படின்னு ஒரு அசடு கிளம்பும். நெருப்பு சுடும் அப்படின்னு நாம சொல்றோம், தொடாதப்பா சுடும், தொட்டா என்ன அப்படின்னு போய் கையை வச்சுட்டே இருக்க முடியுமா? அது மாதிரிதான் எல்லாமே. நெருப்பு சுட்டுடுத்துங்கிறதுனால நீ தொட மாட்டேங்கிற, அதுபோல சாஸ்திரம் இத பண்ணாத உனக்கு பாபம் வரும்னா வந்துதான் தீரும். அதனால இவா வந்தா என்ன அவா வந்தா என்ன, இந்த மாதிரி சாதாரண விஷயங்கள்லாம் சமமா பேசுறதுங்கிறது உலகத்துல எல்லாருக்கும் பேச்சு வருமே தவிர அவனவன் குடும்பத்துல சிலதெல்லாம் கடைபிடிக்க முடியாது. தெய்வம் இல்லைன்னு சொல்றவன் தன் குடும்பத்தையே கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா தன் குடும்பமே தெய்வம் கோவில் ஓடினா அவனால தடுக்க முடியலையே, அவனால அதுவே வேடிக்கை பார்த்துன்னு தான் இருக்க முடியும். அப்ப தன் குடும்பத்தையே காக்கிறதுக்கு துப்பு இல்லாதவன் உலகத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? தெய்வம் இல்லைன்னு எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? அதனால உலகத்துல என்ன வேணா பேசலாம், யாரு வேணா பேசலாம், இப்படி பேசலாம் அப்படி பேசலாம், தப்புன்னு சொல்லலாம். இவாதான் எல்லா பூஜைன்னா இவாதான் பண்ணணுமா, எல்லாரும் பண்ணலாம், எல்லாம் சொல்லலாம். முதல்ல நம்ம முதுகுல இருக்கக்கூடிய அழுக்க சரி பண்ணணும், அப்புறம் தான் பிறர் முதுகுக்கு போகணும். அதனால அதுதான் ராமர் தன்னுடைய தர்மத்தை காப்பாற்றி தான் இப்ப ராஜ்யத்தை காப்பாற்ற வரப்போறார். அதுதான் ராஜாவுக்கு அழகு லட்சணம். அதனால இந்த இடத்துல பரதா பாரியை அப்படிங்கிற மனைவி வாசல் வரைக்கும் தான்ப்பா வர முடியும். அந்த நண்பன் அப்படிங்கிறவன் காடு வரைக்கும் வந்து தன் நண்பன் எரியறத பார்க்கலாம், பார்த்துட்டு அழலாம். ஏன்னா நாளைக்கு அவனும் இங்கதான் வந்து எரிய போறான். இப்படி சாஸ்வதம் இல்லாத உலகம் பாயுது. அதனால இந்த இடத்துல நாம என்ன நிறைவேற்றணும்னா அப்பாவுடைய தர்மத்தையும் சத்தியத்தையும் நிறைவேற்ற வேண்டியது புத்திரர்களான நம்ம கடமை. அப்பாவுடைய சத்தியத்தை மீறாம நான் காட்டுக்கு வந்துட்டேன்,
நீ அதை மீறி நடந்துக்கிற, நீ போய் ஒழுங்கா ராஜ்யத்துல பட்டம் கட்டிக்கோ. இப்படி சொன்னதும் உடனே பரதாழ்வான் எழுந்தார். பரதன் எழுந்து சொன்னார், அண்ணா நீங்க மனுஷன் இல்ல, தெய்வம்னர். அமரோபம சத்வ சத்வம் மகாத்மா சத்யசங்கரஹ சர்வஜ்ஞஹ சர்வதர்ஷி ச புத்திமாம்ச்சாசி ராகவ. நீ சர்வஜ்ஞன், சர்வசாட்சி நீர். உமக்கு புத்தி சொல்ல வரல, ஏன்னா ப்ரஹஸ்பதிய போல புத்தி உடையவர். இது உங்க ராஜ்யம் தானே. அப்பா சுயநினைவோட சொல்லியிருந்தா நாம ஏத்துன்னு இருக்கலாம். அதுவும் அந்திம காலத்துல ஏதோ ஒரு உளறிட்டார் அவர். அதை போய் ஒரு பெருசா எடுத்துன்னு நீங்க இங்க வரலாமா? அந்த காலேஹி பூதானி முஹ்யந்தீதி புராஸ்ருதிஹி ராஜ்ஞைவம் குர்வதா லோகே பிரத்யக்ஷா சா ஸ்ருதிஹ் கிருதா க்வசாரண்யம் க்வசக்ஷாத்ரம் க்வஜடாஹ க்வசபாலனம் ஈத்ரிஷம் வியாஹிருதம் கர்ம ந பவான் கர்த்துமர்ஹதி. நம்ம மனசால நிதானிச்சுட்டு பார்க்க வேண்டாமா? அப்பா நம்மளை காட்டுக்கு போகணும்னு சொல்லுவாரா அப்படின்னு. அப்ப ராமர் கேட்க, அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்றேன்? நானேவா கிளம்பி வந்தேன்? அப்பா சொன்னாருங்கிறேன். அது ஏதோ அந்திம காலத்துல, ஏதோ அந்திம காலமா இருந்தாலும் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் பரதா. சரி, நீங்க காட்டுக்கு தான் வந்திருக்கேள். இது என்ன வேஷம்? இது என்ன வனவாசத்துக்கு உரிய வேஷமா? இது இதோ நாடகத்துல வேஷம் போட்டா மாதிரி இருக்க. என்ன மர உரிய உடுத்திண்டு தலைய ஜடையே பண்ணிண்டாச்சு. அப்ப கையில ஜவமாலை, கழுத்துல துளசி மாலை, கமண்டல் இதெல்லாம் உங்க கையில இருக்கணும். அது என்ன கையில கோதண்டம், ஒரு கையில அம்பு, என்னத்துக்கு இது? இது இந்த மாதிரி ஒரு வேஷம், இது ஒன்றும் கலிகாலம் இல்லையே அப்படிங்கிறான் பரதன். அப்ப ராமர் சொல்றார், அதுக்கு காரணம் அம்மா தான். அம்மா என்ன கேட்டா? அம்மா மர உரி உடுத்திண்டு போகணும், ஜடாபாரத்தோட போகணும்னு சொன்னான். நான் அதனால இந்த வேஷம் எடுத்துனேன். இன்னொன்னு, க்ஷத்ரியனா இருக்கக்கூடிய நான் 4 இடத்துல போய் கை ஏந்தி சாப்பிட முடியாது. நானே சம்பாதிச்சுக்கணும். ஒரு மரத்துல பழத்தை அடிக்கணும்னாலும், ஒரு மரத்துல நான் பழத்தை எடுத்து பிரிச்சு சாப்பிடணும்னா நான் அம்பு எய்தாதான் அது கீழே விழும். அப்ப யாரையோ பிரிச்சுட்டான்னு தினமும் ஒருத்தனை உதவி கேட்கலாமா? க்ஷத்ரியன் தானே சம்பாதிச்சுக்கணும். அதனால அதுக்காக நான் கையில இதை எடுத்துன்னு வந்தேன். இப்ப ஒரு ஆபத்து வருதுன்னா நான் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு க்ஷத்ரியனே கதறக்கூடாது. க்ஷத்ரியன் தான் மத்தமால காப்பாத்தணும். அதுக்குதான் இந்த வில்லு அம்பு. இதை எடுத்துன்னு போகாதன்னு கைகேயி அம்மா சொல்லலையே. அப்படின்னா பரதன் கேட்கிறான், சதுர்ணாம் ஆசிரமானாம் ஹி கார்கஸ்தியம் சிரேஷ்டம் உத்தமம். நீங்க ஆசிரம தர்மத்தை கைவிட்டுட்டேலேன்னா, ஏன்னா இருக்கிறதுலயே ஆசிரமத்திலேயே வசதியான ஆசிரமம், உத்தமமான ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் தான். ஏன்னா ஒரு கிரகஸ்தனை அண்டிதான் பிரம்மச்சாரி இருக்கணும். ஒரு கிரகஸ்தனை அண்டிதான் சன்னியாசி பிக்ஷை வாங்க வரணும். ஒரு கிரகஸ்தனை அண்டிதான் எல்லாருமே சுத்தி இருக்கணும். அப்படி இருக்க நீங்க கிரகஸ்தாசிரமத்தை விட்டு இது என்ன சன்னியாசி மாதிரி ஒரு வேஷம்? அதுக்குதான் உனக்கு பதில் சொல்லிட்டேன். அம்மா கைகேயி அம்மா தான் இந்த மாதிரி க்ஷீர ஜடாதாரியாக போகணும்னு சொன்னதுனால நான் இப்படி வந்திருக்கேன். அதனால ராமர் சொல்றார், வரதா நான் உனக்கு பிடிவாதத்துக்காக வரலன்னு உன்கிட்ட சொல்லிட்டேன். அப்பா வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் கடமை இல்லை, புத்திரனான உனக்கும் கடமை தான். நீ அப்பா வார்த்தையை காப்பாற்றணும். நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன் கேளு. அம்மா இது மாதிரி ஒரு வரம் கேட்டுட்டான்னு நீ கோவப்படாத கைகேயி அம்மா மேல. என்ன ரகசியம்னா, அப்பாவுக்கு முதல்ல கௌசல்யா அம்மாவோட கல்யாணம் ஆச்சு. ஆனா குழந்தை ரொம்ப காலமா இல்ல.
மறுபடியும் கே ராஜன்கிறவன் தன் பெண் கைகேயிய தசரதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அவன் ஒரு கண்டிஷன் போட்டார். என்னன்னா, கைகேயிக்கு பிறக்கிற குழந்தைக்கு தான் முதல்ல அரசாட்சி கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த சமயம் அப்பா அதை ஏத்துண்டு கல்யாணம் பண்ணிட்டா கைகேய. அப்புறம் அந்த கைகேய கல்யாணம் பண்ணிண்டும் குழந்தை இல்லாததுனால சுமித்ரைய கல்யாணம் பண்ணிண்டா. 3 பேரும் இருந்தும் குழந்தை இல்லாததுனால அஸ்வமேத யாகம் பண்ணி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அதுல பெருமாள் அனுகிரகத்துல குழந்தை, அதுல முதல்ல நான் பிறந்துட்டேன், நீ வந்திருக்க கூடாதா? இப்ப நான் முதல்ல பிறந்ததுனால பரம்பரையா மூத்த பையனுக்குத்தான் பட்டம் அப்படிங்கிற ஒரு தர்மம் இருக்கிறதுனால தசரதர் எனக்கு பட்டம் கட்டணும்னு பார்த்தார். அப்ப கைகேயி அம்மா என்ன பண்ணா, ஏற்கனவே இவர் கே ராஜனுக்கு ஒரு சத்தியம் பண்ணியிருக்காரு, இவனுக்கு பிறக்கிற புத்திரனுக்குத்தான் பட்டம்னு. அப்போ இதுல சத்தியசந்தனா தசரதனை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிடிவாதத்தோட கைகேயி அம்மா பரதனுக்கு முதல்ல பட்டம் கட்டிடுங்கோ, 14 வருஷம்தான். 14 வருஷம் ராமர் இங்க இருந்தா இந்த பட்டம் உலகத்துக்கே செல்லுபடி ஆகாதுன்னு பெரிய தர்மத்துல பிரச்சனை வரும்ட்டு இந்த ராமரை இங்கேருந்து அனுப்பிட்டா தசரதர் வேற வழி இல்லாம பரதனுக்கு தான் பட்டம் கட்டுவார். அப்போ தசரதரை சத்தியசந்தனா ஆக்கிடலாம். 14 வருஷம் கழிச்சு மிச்சம் எவ்வளவு காலம் இருக்கோ அது ராமர் அரசாட்சி பண்ணட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல கைகேயி தசரதனை சத்தியசந்தனா வைக்கணும், அவனை சத்தியத்திலேருந்து நழுவ விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் அம்மா இப்படி பிடிவாதமா இருந்தா. இந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சதுனால நான் அமைதியா கிளம்பி வந்துட்டேன். இது தெரியாதனாலதான் நீ இப்படி அடம் பிடிக்கிற. இந்த 2 தர்மத்தினுடைய ஆழம் எனக்கு தெரியும்பா. அதனால நீ வந்து உடனே கிளம்பி போய் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ. இப்படி சொன்னதும் உடனே பரதனுக்கு பேசறதுக்கு வாய் இல்லை. தும் ராஜா பரத பவஸ்வயம் நராணாம் வன்யானாம் அகமபி ராஜரான் மிருகாணாம் கச்சத்வம் புரவரமத்யசம் பிரகிருஷ்டஹ சங்கிருஷ்டஸ்தஹமபி தண்டகான் பிரவேக்ஷே. பரதா, பாவந்தாம்பா காரணம். நான் மகாராஜான் அப்படின்னு நினைச்சுண்டா மகாராஜா. நான் மகாராஜாவா இங்க இருந்துட்டு இருக்கேன் வனத்துல. மனராஜ்யத்தை நான் எடுத்துட்டேன். எனக்கு இந்த வெண்கொற்ற கொடை அப்படிங்கிறது மரத்தினுடைய நிழல் தான் எனக்கு கொடை. நாட்டு மக்கள் தான் எனக்கு காட்டு மிருகங்கள். உனக்கு மந்திரி, உனக்கு வந்து வெண்கொற்ற கொடை இருக்கும், எனக்கு வெண்கொற்ற கொடை மரம். உனக்கு நாட்டு மக்கள் இருக்கா, எனக்கு இந்த இடத்துல நாட்டு மக்கள் தான் மிருகங்கள். உனக்கு மந்திரி சத்ருகுணன் இருக்கான், எனக்கு மந்திரி லக்ஷ்மணனா இருக்கான். அப்ப சொன்னாரே, லக்ஷ்மணன் கூட இப்படி கோவப்பட்டான்பா, நீ ராஜ்யத்தை கொடுத்துரு, நீ என் கூட இரு சொல்றேன்னாரே, சொல்ல வேண்டித்தானே. ராமருக்கு லக்ஷ்மணனை விட மனசே இல்லை. அதனால நாம 4 பேருமா சேர்ந்து பித்ருவாக்கிய பரிபாலனத்தை செய்வோம்னு சொன்னதும் இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் குறுக்க யாராவது பேசினாதான் உண்டு. குறுக்க பேசுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார், ஜாபாலின்னு ஒருத்தர். சர்வசாஸ்திரமும் தெரியும், வேத அத்தியனம் பண்ணவர். அவர் ராமலட்சுமணர்களை குழந்தையா நினைச்சுட்டார். அவர் ஆஸ்திகன் தான், அப்பப்ப நாஸ்திகன் மாதிரி பேசுவார். அப்ப அவர் என்னடா பசங்களா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ராமா என்ன சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம், தர்மம் என்னடா தர்மம், என்ன தெய்வம், எவன்டா தெய்வத்தை நேரா பார்த்தான், சொர்க்கம் எவன்டா பார்த்தான், தர்மத்தை எவன்டா பார்த்தான், பிரத்யக்ஷமா அவளுக்கு தெரியறது பசிதான்ப்பா. பரதா, ராமா நீ ரொம்ப பேசுற, நீ என்னமோ தர்மம் சத்தியம்ங்கிறிய. இப்போ அவங்க அப்பா வெளியூர் போயிருக்கா அப்படின்னு வச்சுக்கோ, அவருக்கு அங்க பசிக்கும். அதுக்கு போல நீ பக்கத்தாத்த மாமாவை கூப்பிட்டு, நீங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், இது எங்க அப்பா சாப்பிட்டுதான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு போட்டா உங்க அப்பாவுக்கு போய் சேருமா அது? அப்புறமா உங்க அப்பா வந்தது, அப்பா நான் சாப்பாடு போட்டேனே பக்கத்தாத்த மாமாவுக்கு, உனக்கு வந்துதா அப்படின்னு கேள. ஏன்னா பிரத்யக்ஷமா இங்க இருக்கிறதாண்டா முக்கியம். ஏதோ கண்ணுக்கு தெரியாத விஷயத்த சத்தியம் தர்மம்னு, என்னடா யாரடா ஏமாத்துற?
இப்படின்னு ஏதோ பேசிட்டார் ராமர் மேல இருக்கிற ஒரு அபிப்பிராயத்தினால. இப்படி பேசினா ராமர் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு நினைச்சுட்டு ராமர் வந்துருவார்னு நினைச்சு ராமர் சொன்னார், பிரத்யக்ஷம் யத் ததா திஷ்ட பரோக்ஷம் பிருஷ்டத குரு. தெய்வத்தை தெய்வமா பார்க்கிற அளவுக்கு நம்மகிட்ட சக்தி இருந்ததுன்னா தெய்வத்தை பத்தி புரியும். நீ தெய்வத்தை பார்த்திருக்கியா, தர்மத்தை பார்த்திருக்கியா, சொர்க்கத்தை பார்த்திருக்கியா, யார் கண்டா இதெல்லாம்? இப்படிலாம் நீர் பேசுறீர. நீர் சாஸ்திரம் படித்ததுக்கான அர்த்தம், அந்த அர்த்தத்தை ஒழுங்கா புரிஞ்சுட்டு இருந்தா இந்த கேள்வியே வராது. எல்லாம் தெய்வம் மறைமுகமாத்தான் தெய்வம் பதில் சொல்லுமே தவிர நேரடியா பதில் சொல்லாது, பரோட்சமா தான் இருக்கும். பரோட்ச பிரியாகி வகிதேவாகனா, பரோட்சமா தான் எம்பெருமான் பேசுவான், நேரடியா வரமாட்டான். ஏன்னா நேரடியா வர அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கணும். நம்மிடத்துல அப்படி ஒரு சத்தியம் இருந்ததுன்னா அந்த சத்தியத்துக்கு பெருமாள் வருவார். நம்மிடத்துல அப்படி ஒரு தர்மம் இருந்தா வருவான். நம்மிடத்துல தெய்வத்துல விசுவாசம் இருந்ததுன்னா தெய்வம் வரும். நம்மிடத்துல அதெல்லாம் ரெண்டும் கட்டானா இருந்தா தெய்வம் வரும்னு எப்படி சொல்றது? உமை எந்த இடத்துல எங்க அப்பா வச்சிருந்தா நீர் இப்படி பேசலாமா? ஏன் இதே ஒரு அறிவுரையை அந்த பரதனுக்கு சொல்லி அவனை அழைச்சிட்டு போங்களேன் ராஜ்யத்துக்கு என்று ராமர் கோபமா பேசினார். அப்ப வசிஷ்டர் சமாதானப்படுத்தினார், ராமா உண்மையில இருக்கக்கூடிய பிரியத்துல அவ இப்படி பேசிட்டாப்பா இந்த ஜாபாலி. அது அவர் அப்படி பேசினான்னு எடுத்துக்காது, அவர் மகாத்மா தான். உன்னை பார்த்தா நாங்கெல்லாம் அஜ்ஞானியா போயிடுறோம்ப்பா. இப்படி எல்லாம் பேசினதும் உடனே பரதன் பார்த்தா இனிமேல் பலவந்தமா சத்தியாகிரகம் ரூபமா பக்தி பண்ணினாத்தான் இங்க நாம பலனை அடைய முடியும் அப்படின்னு. சுமந்திரரே இங்க ஒரு தர்பாசனத்தை போடு, நான் உட்கார்ந்துடுறேன், சத்தியாகிரகம் பண்ணிட்டு உட்கார்ந்துடுறேன். ஏன்னா ராமர் எப்ப வருவாரோ அந்த நிமிஷம் வரைக்கும் நான் எழுந்துக்க மாட்டேன். உடனே போடுன்னு சொல்லி அவனே வாங்கி போட்டு ஈகமே உடனே உட்கார்ந்துட்டான் பரதன். வனவாச ராமர் முடிகிற வரைக்கும் எவ்வளவு நாளானாலும் நான் இங்கேருந்து எழுந்துக்க மாட்டேன். உடனே ராமர் ஈகமே ஸ்தண்டிலே சீக்கிரம் குஷானாஸ்தனசாரதே ஆர்யம் பிரத்யுபவேக்ஷ்யாமி யாவன்மே சம்பிரசீததி நது மூர்தாபிஷிக்தானாம் விதி பிரத்யுபவேஷனே உத்திஷ்ட நரசார்தூல ஹித்வை தத்தாருணம் விரதம். ராமர் எழுந்து வந்தார். இந்த மாதிரி கடினமான விரதத்துக்கெல்லாம் நாம் அதிகாரி இல்ல பரதா, எழுந்துரு, அடாவடித்தனம் பண்ணாத. பரதன் சொன்ன உட்கார்ந்துட்டனே இதுக்கு பரிகாரம் என்ன? ராமர் என்ன தொடு அதான் பரிகாரம்னு. பரதன் எழுந்துட்டான். அவன் நினைச்சான், நான் என்னமோ நினைச்சுட்டு வந்தேங்க, நடக்கிறது வேறையா இருக்க, என் மனோரதத்தை பூர்த்தி பண்ண முடியாம போயிடுத்தே. பரதன் அழகான். பரதா கவலைப்படாதப்பா, 14 வருஷம் முடிஞ்சு நான் வருவேன், அது வரைக்கும் நீ ராஜ்யத்தை நன்னா பார்த்துக்கோ, எனக்கு ராஜ்யம் ஆள தெரியாதே. இந்த பரதன் தஸ்யமே தாசபூதஸ்ய பிரசாதம் கர்த்தும் அருகசின், உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற ஒரு ஹிருதயம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. நான் எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவேன், எந்த தைரியத்துல பண்ணுவேன், உங்களை பிரிஞ்சு எப்படி பண்ண முடியும்? உடனே பரதன் இப்படி பார்க்கிறான். ராமருடைய ஸ்ரீ பாதுகைகள் அங்க இருந்தது. அதை பார்த்து சொல்றான், அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதே ஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதஹ அதிரோகாரிய பாதாபியாம். ராமா இந்த பாதுகைகள் சர்வலோகத்தினுடைய க்ஷேமத்தையும் நிர்வகிக்கும் அப்படிங்கிற தைரியம் எனக்கு உண்டு. அதனால இந்த பாதுகையை நீ கொடுத்தா அதை நான் சிம்மாசனத்தில் வச்சு அதை பட்டாபிஷேகம் பண்ணி அதுக்கு நான் பூஜை பண்ணிட்டு 14 வருஷம் தைரியமா இருப்பேன் அப்படின்னதும் ராமர் ஒரு தடவை அதை தன் காலில் பூட்டிண்டு, பரதா எடுத்துக்கோப்பா அப்படின்னார். பரதன் நான் இதை போட்டுக்காம நான் எப்படிதான் காடு பூரா போவேன் அப்படிலாம் ராமர் யோசிக்கல.
உடனே பரதாழ்வான் தன் சிரசு மேல அந்த பாதுகையை வச்சுண்டு ராமரை பிரதட்சணம் பண்ணிட்டு சத்ருக்னனோட பரதன் தன்னுடைய மனசு ஒரு கவலையோடையே ராமருடைய பாதுகை கிடைச்சதுங்கனாலும் ராமரே கிடைச்ச ஒரு திருப்தி அவனுக்கு இருந்தாலும் மனசு இல்லாம திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறான். கௌசல்யாதி அம்மாக்கள் எல்லாரையும் சமாதானம் பண்ணி பரதன் இருக்கான், உங்களுக்கு 14 வருஷம் கழிச்சு கட்டாயம் வரேன். பரதன் சொன்னா 14 வருஷம் கழிச்சு ஒரு நிமிஷம் ஆனாலும் அக்னி பிரவேசம் பண்ணிட வேண்டாம். ராமா நீ வரலன்னா நான் கட்டாயம் வருவேன்பா, கவலைப்படாத. உடனே பரதன் அந்த பக்கம் திரும்பி அழுது போறான். உடனே ராமர் ருதன் குட்டீன் ஸ்வாம் பிரவிவேஷ ராம, பச்சை குழந்தை மாதிரி கேவி கேவி ஆசிரமத்துள்ள போய் அழறான். ஆசையோட வந்த பரதனுடைய மனோரதத்தை பூர்ணமா பூர்த்தி பண்ண முடியலையே அப்படின்னு கவலை. பரதன் திரு அயோத்தி வந்தார், பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணினார். சிம்மாசனத்தோட அந்த பாதுகைய சகல மரியாதையோட நந்தி கிராமத்துல வந்து வச்சுண்டு பாதுகேத்வபிசிச்சாத நந்தி கிராமே வசத்ததா சவாலவ்யஜனம் சத்ரம் தாரயாமாச சஸ்வயம் பரதசாசனம் சர்வம் பாதுகாபியாம் நிவேதயல். அப்படி பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நந்தி கிராமத்திலேயே வாசம் பண்ணிண்டு 14 வருஷம் மர உரியோட ஜடாபாரத்தோடு கூட பாதுகா சன்னிதானத்திலேயே உட்கார்ந்து ராம தியானத்திலேயே ராமருக்காக பரதாழ்வான் சத்ருக்னன் காத்துண்டிருந்தா. சித்திரகூடத்துல சுவாமி அங்க ராமர் சீதையோட லக்ஷ்மணனோட வாசம் பண்ணி எழுந்தருளி இருந்தார் என்கின்ற இந்த பாதுகா பட்டாபிஷேகம்ங்கிற கட்டத்தோட இன்னைக்கு நாம் உபன்யாசத்தை நிறுத்திக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.